Hello friends, welcome to ECE preparation. நம்மளோட சேனலில் TRB ECEக்கான சிலபஸ் தான் ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளமேட்டிக் பேப்பராக இருந்தது அப்படின்னா நம்ம MCQ கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். பட் இது வந்து நம்மளோட லாஸ்ட் யூனிட் 10th யூனிட் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரிட்டிக்கல் பார்ட் அப்படிங்கிறதுனால டேரெக்டாகவே ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் எடுத்து அதோட கான்செப்ட் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். தென் ஒன் மோர் திங், இதில் மென்ஷன் பண்ணக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்று இதுக்கு வந்து நம்ம என்ன அப்படின்னா செப்பரேட்டாக புக்ஸ் வச்செல்லாம் படிக்க முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம இதுக்கான மெட்டீரியல்ஸ், அதாவது 10th யூனிட்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நெட்டில் கலெக்ட் பண்ணி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா டாபிக் வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இங்கே நம்ம சொல்லக்கூடிய கீ பாயிண்ட்ஸே எனஃப் நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பண்ணாதான் டே பை டே நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகேங்களா? தென் ஒன் மோர் திங், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ECE ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா தாராளமாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் வந்து அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு நெய்பர்ஸில் இருக்கிறாங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸே வந்து அரியர் பேப்பர்ஸ் வச்சுட்டு ரொம்ப ஸ்ட்ரகிளாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்குமே நம்மளோட சேனலை ரெஃபர் பண்ணலாம். அதே அட் த சேம் டைம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நம்ம அரியர்ஸ் வந்து எப்படி கிளியர் பண்ணுறது அதுக்கான ஆன்லைன் கிளாஸஸும் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறதுலேருந்து ஒரு நல்ல மார்க்கில் வந்து நம்ம எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம கோச்சிங் பக்காவாக போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணும் அப்படின்னாலும் தாராளமாக நம்ம சேனலை வந்து ரெஃபர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? சரி, அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்கும்போது ஜஸ்ட் வீடியோ மட்டும் கேட்டுட்டு விட்டுறாதீங்க. சொல்லக்கூடிய ஒவ்வொரு கீ பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் என்ன டாபிக் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஜென்ரலாக டேட்டா கம்யூனிகேஷன்னா என்ன, ஏன்னா இது தெரிஞ்சால் தான் அதுக்கு அடுத்தடுத்த டாப்பிக்லாம் என்னங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ டேட்டா கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நான் இங்கே என்ன பண்ணலை அப்படின்னா எந்த தியரி பார்ட் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. பட் என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத இங்கே முழுமையாக நான் கொடுத்துட்டேன் நான். ஓகேங்களா? ஸோ அப்போது கம்யூனிகேஷன் அப்படின்னாலே ECE ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். என்னோட டேட்டா வந்து ஃப்ரம் டிரான்ஸ்மிட்டிங் சைட்லேருந்து ரிசீவிங் சைடு டிரான்ஸ்மிட் பண்ணுறது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நான் மொபைலில் வந்து சேட் பண்ணுறேன், ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா அது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து என்ன அப்படின்னா ரிசீவிங் சைடு. நான் இங்கேருந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறல, ஸோ அதுதான் வந்து நான் தான் டிரான்ஸ்மிட்டர். ஓகேங்களா? ஸோ நான் டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய டேட்டா வந்து ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ். ஓகேங்களா? ஸோ அப்போ மேம் டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் தான் பண்ணலாமா அப்படின்னா இல்லை, நம்ம அதை தவிர்த்து என்னென்னலாம் பண்ணலாம்னா நம்பர் சென்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய மொபைல் நம்பரை சென்ட் பண்ணுறது. தென் அதே மாதிரி வந்து என்னோடய இமேஜ்னால் என்னது, என்னோடய ஃபோட்டோ சென்ட் பண்ணுறது. அதே மாதிரி என்னோடய ஆடியோ இமேஜ் சென்ட் பண்ணுறது, அஸ் வெல் அஸ் என்னோடய வீடியோ சென்ட் பண்ணுறது. அதாவது என்ன அப்படின்னா ஒரு ரன் பண்ணுற மாதிரியோ சம்திங் இதெல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஜஸ்ட் வந்து என்ன அப்படின்னா த்ரூ வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபேஸ்புக் மூலமாகவோ மெயில் மூலமாகவோ டேட்டாஸ் வந்து இங்கே கொடுக்குறோம். அது வந்து ரீச் ஆகுது. பட் எப்படி ஆகுது, உள்ளே என்னென்னலாம் ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சென்டர் தெரியும், ரிசீவர் தெரியும், மீடியம் தெரியும். ஓகேங்களா? இந்த மீடியமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் கம்யூனிகேஷனோட ஸ்டார்டிங் ப்ராசஸில் என்ன இருந்தது அப்படின்னா ஒயர் மீடியம் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கேபிள் இருக்குல்லம்மா, நம்மளோட டிவி எல்லாம் முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அண்டர் கிரவுண்ட் கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கேபிள் மூலமாக என்ன அப்படின்னா டேட்டாஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து என்ன அப்படின்னா காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது அது எஃபெக்டிவாக இல்லாததுனால அது ஒரு ரீசன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கேபிளோட காஸ்ட் அதிகமாக போகிறதுனால நம்ம என்ன பண்ணிடுறாங்கன்னா ஃபுல்லாகவே ஒயர்லெஸ் மீடியமுக்கு மூவ் பண்ணிடுறோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ராசஸ் எல்லாமே நம்மளோட சேனல் எல்லாமே மோஸ்ட்லி ஒயர்லெஸ் சேனலாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் கேட்கலாம் எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னா த்ரூ லிங்க் மூலமாக தான். ஓகேங்களா? ஸோ லிங்க் அப்படின்னா என்னது, இப்போ நான் 10 பேருக்கு வந்து டேட்டாஸ் அனுப்புகிறேன் அப்படின்னா அதில் வந்து நான் இப்போ ஒரு பர்டிகுலராக ஒருத்தவங்களுக்கு அனுப்புகிற டெஸ்டினேஷன் இதுதான் அப்படிங்கிறது அந்த லிங்க் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சம் IP அட்ரஸ் வச்சுருக்கோம். ஸோ அந்த அட்ரஸ் மூலமாக என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா என்னோடய டேட்டாஸை கரெக்டான பர்சனுக்கு ரைட் பர்சனுக்கு டேட்டாஸை வந்து ரீச் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சென்டரு, மீடியம், ரிசீவர். இதை தவிர்த்து இன்னும் 2 விஷயம் என்ன அப்படின்னா போர்ட்டகால்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ப்ரோட்டோகால்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது நமக்கு கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். ஓகேவா? ஸோ பேஸ்ட் ஆன் ரூல்ஸ் படி தான் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா டேட்டாஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ ப்ரொசீஜர் வந்து இங்கே நான் என்ன சென்ட் பண்ணுறனோ அது டில் எனக்கு டெஸ்டினேஷனில் ரிசீவர் சைடு ரிசீவ் ஆகிற வரைக்கும் என்ன ரூல்ஸில் வந்து கம்யூனிகேட் ஆகணும் அப்படிங்கிறத வந்து அசைன் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு பேர் தான் போர்ட்டகால்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த விஷயம் வந்து டேட்டா கம்யூனிகேஷனில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஓகேவா? ஸோ சர்டைன் ரூல்ஸை வச்சு தான் நமக்கு என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா டேட்டாஸ் ஆனது டிரான்ஸ்மிட் ஆகிட்டுருக்குது.
ஓகேங்களா. தென் ஸோ என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம், என்னென்ன எலமெண்ட்ஸ்னு பார்த்தீங்க டேட்டா கம்யூனிகேஷன்லனா சென்டரு, ரிசீவரு, மீடியம், தென் ஃபோர்த்து ஒன் வந்து மெசேஜ். மெசேஜ் சொன்ன மாதிரி வந்து என்ன அப்படின்னா நிறைய இது அனுப்பலாம். அதாவது வீடியோ, ஆடியோ, இமேஜ், டெக்ஸ்ட் அப்படின்னு அனுப்பலாம். ஆனால் எல்லாமே பேஸ்ட் ஆன் பிட்ஸாக தான் கன்வெர்ட் ஆகி போகுது. அது ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா ஹாய் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன் அப்படின்னா, இப்போ வந்து ஹாய் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன் அப்படின்னா அது வந்து என்னது த்ரூ மீடியம் வழியாக எப்படி போகும் அப்படின்னா 0s and 1 அந்த மாதிரி பிட்ஸாக கன்வெர்ட் ஆகி மறுபடியும் ரிசீவருக்குள்ளே போயிட்டு இங்கே திருப்பி டீகோடிங் ஆகி ஹாய் அப்படிங்கிற மாதிரி போகும். ஓகேங்களா. இது ஜென்ரல் ஃபார்மேட். பட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போகும், பிக்சல் வச்சு போகும். ஓகேங்களா. ஸோ அதெல்லாமே நீங்கள் எதில் படிச்சிருப்பீங்கன்னா டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங்கில் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா. சரி, இதில் முக்கியமான விஷயம், ஸோ இப்போ கம்யூனிகேஷனாக என்னங்கிறத பார்த்தாச்சு. ஸோ கம்யூனிகேஷனுங்கிறது என்னோட டேட்டாவை சென்டர்லேருந்து மீடியம் வழியாக ரிசீவருக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் மூலமாக நான் ரீச் பண்ண வைக்கிறது தான் கம்யூனிகேஷன். அது எது வேணாலும் இருக்கலாம். மொபைல் கம்யூனிகேஷனாக இருக்கலாம், ஆப்டிக்கலாக இருக்கலாம், மைக்ரோவேவாக இருக்கலாம், தென் சேட்டலைட் கம்யூனிகேஷனாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஆனால் இதுதான் ப்ரொசீஜர். ஓகேங்களா. ஸோ அப்போ இது வந்து சேட்டலைட் கம்யூனிகேஷன்னா ரிசீவர் என்னவாக இருக்கும், சேட்டலைட்டாக இருக்குமே தவிர, ஸோ அந்த எலமெண்ட்ஸாக வெவ்வேறு மாதிரி மாறுமே தவிர இந்த கான்செப்ட் இந்த அஞ்சு கான்செப்ட் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஏதாவது ஒரு டேட்டாஸை வந்து ஃப்ரம் சென்டர் டு ரிசீவருக்கு வந்து நம்ம ரீச் பண்ண வைக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளோட கம்யூனிகேஷனோட பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ ப்ளீஸ் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.